Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. பலத்த காற்றுடனான வானிலை காரணமாக பதுளை, நுவரெலியா, ரத்தினபுரி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் 1245 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம், ஸ்ராவஸ்திபுர, திம்பிரிகடவல பகுதியில் தென்னை மரம் ஒன்று வீழ்ந்ததில் 33 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று பகல் 12:15 மணியளவில் ஏற்பட்ட கடும் காற்றின் போது இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கே கடும் காற்று காரணமாக அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பதுளை, ஹல்துமுல்ல மற்றும் வெளிமடு ஆகிய பிரதேசங்களில் 80 பாடசாலைகள் கடும் காற்று காரணமாக இன்று மூடப்பட்டன. மாவட்டத்தில் 545 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். பலாங்கொட, இம்புல்பே பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஹல்பே மற்றும் வெஹரகுட பிரதேசத்தில் 300 வீடுகள் கடும் காற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அங்கு மின் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் பலாங்கொட, வெஹரகுட வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாம்களில் இடம்பெயர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாவட்டத்தின் பயிற்சியக நிலங்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. வெளிமட, திமுதுகம பிரதேசத்தின் வீடு மற்றும் விகாரைகள் பலவும் பலத்த காற்று காரணமாக சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். காற்றினால் சேதமடைந்த வீடொன்றுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் நஷ்டஈடாக வழங்கப்படும். பல வருடங்களாக வழங்கப்படும் இந்த நட்டஈட்டு தொகை போதுமானதா என நியூஸ் ஃபர்ஸ்ட் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் வினவியது. முன்பு வீடு சேதமடைந்தால் 50,000 வழங்கப்பட்டது. தற்போது 1 லட்சம் ரூபாய் வழங்குகின்றோம். ஒரு மரணத்துக்காக 15,000 என்பது போதுமானதல்ல. ஆகவே அந்த தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் என நான் எண்ணுகின்றேன். இது தொடர்பில் அமைச்சரவைக்கும் நிதி அமைச்சுக்கும் அறிவித்துள்ளோம். ஜனாதிபதியின் அவதானத்தை பெற்று இந்த தொகையை அதிகரித்துக் கொள்ள நான் முயற்சிப்பேன். சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்ற வகையில் குறித்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்காமைக்கான காரணம் என்ன? நிதியமைச்சிடம் அனுமதி கோரியுள்ளோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை. திரைசேரி அதற்கான நிதி ஒதுக்கீடு வழங்கவில்லை. இந்த தொகை தொடர்பில் நான் திருப்தி அடைய மாட்டேன். கட்டாயமாக இந்த தொகை அதிகரிக்கப்பட வேண்டும். பலத்த காற்று தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்பில் இன்றைய தினம் கடும் காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் நாட்டில் தற்போது நிலவும் பலத்த காற்றுடன் கூடிய வானிலை இன்றைய தினம் குறைவடையலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் கூறியது.